குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரைட் டு பி ஹர்டு. சரியா? கன்சியூமர் ஹேவ் எவரி ரைட் டு வென்டிலேட் அண்டு ரிஜிஸ்டர் ஹியர்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிஸ்அக்ரிமெண்ட் அண்டு கெட் த கம்ப்ளைண்ட் ஹர்டு அண்டு ஹர்டு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்க, நுகர்வோர் தனது அதிருப்தி மற்றும் கருத்து வேறுபாடுகளை முழு மனதுடன் வெளிப்படுத்துவதுடன் மற்றும் பதிவு செய்ய வேண்டும். அதேமாதிரி கன்சியூமர் வந்து என்ன பண்ணணும்னா, தன்னோட என்ன அதிருப்தினாக்கா தனக்கு இது வந்து பிடிக்கல அப்படிங்கிறதையும் தன்னோட கருத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ரைட் இஸ் விட்டல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் சுட் லெண்ட் ஏ compassionate ear to complaint or grievances of consumer. All business enterprises should have a separate department or wing or segment for addressing consumer grievances அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, வணிக நிறுவனங்கள் நுகர்வோரின் புகார்கள் மற்றும் குறைகளை திறந்த மனதுடன் கருணை மனப்பான்மையுடன் செவி மடுக்க வேண்டும். அதேமாதிரி பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணணும்னா, கன்சியூமரோட கம்ப்ளைண்ட் என்ன, சரியா, அதேமாதிரி அவங்களோட குறைகள் என்ன, கிரீவனஸ் குறைகள் என்னங்கிறத என்ன பண்ணணும், அவங்க வந்து காது கொடுத்து வந்து கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? கம்ப்ளைண்ட் ஆர் கிரிவினஸ் ஆஃப் கன்சியூமர். அனைத்து வணிக நிறுவனங்களும் நுகர்வோரின் குறைகளை கண்டறிய தனியான துறை அல்லது பகுதி அல்லது பிரிவை ஏற்படுத்த வேண்டும். அதேமாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் கன்சியூமரோட கிரீவனஸ் குறைகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை வந்து என்ன பண்ணணும், அதை வந்து முழுமையாக இல்லாட்டி கண்டறிய தனியாக துறை அல்லது பகுதி அல்லது பிரிவை ஏற்படுத்த வேண்டும். என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் அர்விங்ஸ் ஆர் செக்மெண்ட்டை வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு, right to seek redressal. This step is one step ahead of the previous right. The complaint and protest are not just to be heard, but the aggrieved party is to be granted compensation within a reasonable time period. There should be prompt settlement of complaint and claims lodged by the aggrieved customer. This will boost consumer confidence and help render justice to buyer. There should be fair and just settlement of deserving claims in a definite time frame அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஃபஸ்ட் ஒன்று இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இச்செயல் முந்தைய நடவடிக்கைகளுக்கு மேலே உள்ளது. சரியா? இது வந்து மேலே முந்தைய செயல்னாக்கா முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுக்கு மேலே வந்து இது வந்து இருக்குதுங்கிறாங்க. புகார்களும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை கேட்கப்பட வேண்டியவை அல்ல. அதேமாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டும் அதேமாதிரி அதை வந்து கேட்கணுங்கிறது வந்து கிடையாது. ஆனால் பாதிக்கப்படுற உரிய காலத்திற்குள் இழப்பீடு வழங்க வேண்டும். ஆனால் அது யார் வந்து சஃபர் வந்து ஆகினாங்களோ, யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ, சஃபர் வந்து ஆனாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், இழப்பீடு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நுகர்வோரின் புகார்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதேமாதிரி அந்த கன்சியூமரோட என்ன கம்ப்ளைண்ட்டை வந்து என்ன பண்ணணும், உடனே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பாதிக்கப்பட்ட கோரிக்கைகளை உடனே சரி செய்ய வேண்டும். யார் வந்து சஃபர் வந்து ஆகியிருக்காங்களோ அவங்களது உடனே என்ன பண்ணிக்கணும், அதை வந்து சரி செய்யணுங்கிறாங்க. அதேமாதிரி குறைத்தீர்ப்பு செயலில் நுகர்வோர் நம்பிக்கை அதிகரிக்கும். அப்புறம் கிரீவனஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்டு இருந்தோன்னா, குறையை வந்து தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம மேலே என்ன அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லிட்டு, அதிகரிக்கும் மற்றும் வாங்குபவர்களுக்கு நியமனம் கிடைக்கும். அதேமாதிரி வாங்குபவர்களுக்கு நியாயம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உண்மையான கூற்றுகளுக்கு நியாயமான மற்றும் உறுதியான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட காலத்தில் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், அது மூலமாக ஒரு நல்ல தீர்வு வந்து கிடச்சிருங்க. அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க வந்து நம்பிக்கை வந்து இருக்க முடியும். அதேமாதிரி கன்சியூமர் ரைட் இன் இந்தியா ஆன் 24th December 1986 government in India enacted the Consumer Protection Act
என்னது 1986 சரியா. 1986 December 24 தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சரியா. டு என்ஷூர் ரைட் டு கன்சியூமர், அதேமாதிரி ப்ரொவைடிங் ரெமெடிஸ் ஃபார் டிசர்ட்டிங் கன்சியூமர், அதேமாதிரி செக் அன்ஃபேர் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் அண்டு ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேடு ப்ராக்டிஸ். திஸ் ஏ யூனிக் லா இன் த வேர்ல்டு சரியா. இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் ஆக்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்லிட்டு ரைட் டு குவாலிட்டி லைஃப் சரியா. ரைட் டு வாழ்க்கை தர உரிமை. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரெஃபர் டு த pursued well-being of people in group and individually and well-being of the environment in which these people live. Consumerism has been defined as an improved quality of life. It means சரியா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்வின் தரம் என்பது சமுதாயத்தில் மக்கள் நலமாக இருப்பதை குறிக்கும் சரியா. குவாலிட்டி லைஃபுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கிறத வந்து குறிக்குங்கிறாங்க. மக்கள் வாழும் சூழலில் தனிப்பட்ட மற்றும் நல்வாழ்வை குறிக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வாழும் குழுவின் தனிப்பட்டனாக்கா எங்கே வந்து மக்கள் வந்து வசிக்கிறாங்களோ அவங்க தனிப்பட்ட அவங்களோட வெல்த்தை வந்து என்ன பண்ணுறது, இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சியூமரிசம் ஹேஸ் பீன் டிஃபைன்ட் ஆஸ் அன் இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதேமாதிரி நுகர்வோரியல் என்பது வாழ்க்கையின் மேம்பட்ட தரத்தை குறிக்கும். இது வந்து என்னது வாழ்க்கையோட மேம்பட்ட தரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதை வந்து குறிக்குது. இட் மீன்ஸ் தட் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அஃபெக்ட் த வெரி லைஃப் ஆஃப் கன்சியூமர் அண்டு ஆன் த என்விரான்மெண்ட் விச் பீப்புள் லைவ் அப்படிங்கிற. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாறாக கூறினால் காற்று மாசுபடும் பிரச்சனைகள் மற்றும் மக்கள் வாழும் சூழலில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும். மாறாக கூறினால் காற்று மாசுபடும், நீர் மாசுபடும், உணவு மாசுபாடு, அதேமாதிரி ஒலி மாசுபாடு மற்றும் தொழில் மயமாக்கல், அதிகமான மக்கள் வேலைவாய்ப்பிற்கு இடம்பெறுதல் ஆகியவை ஆகும். அதேமாதிரி என்னென்னா இந்த வேர்டு ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஃபுட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்டு ரிலேஷன் பொல்யூஷன் அண்டு லெஜிஸ்லேஷன் ஆஃப் ஆன்கோயிங் இன்டர்லிஸ்டேஷன் டேக்கன் ஏ ஹெவி டூல் ஆன் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள் அண்ட் த என்வரான்மெண்ட் ஆஃப் த இன்ஹாபிட்டேஷன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஆகும்னாக்கா மாறும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இந்த சோசியல் காஸ்ட் ஆஃப் த பொல்யூஷன் ஃபேர் எக்ஸீட் தர் சோசியல் பெனிஃபிட் இன் other word each kind of pollution is eating away the social benefit resulting from the society. It is where the social responsibility of business enterprises arise. There is nothing wrong in producing their product output for the mankind, but the manufacturer have to safely dispose the inevitable savage and effluent in such a way that does not cause and damage to human or environment. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமானிய மக்களின் சமூக செலவுகள் அவர்களின் சமூக நிலையை விட அதிகமாகும். அதேமாதிரி சமூக நலனுடன் அதிகமாக வந்து இருக்குதுங்கிறாங்க. மாற்றாக கூற வேண்டுமெனில் ஒவ்வொரு வகையான மாசுபடும் சமுதாயத்தின் நலன்களை பாதிக்கின்ற வகையில் அமைகிறது. ஒவ்வொன்றும் என்னது சொசைட்டி வந்து பாதிக்கிற வகையில் என்ன ஆகுது, இது வந்து அமைதுங்கிறாங்க. அதேமாதிரி வணிக நிறுவனங்கள் மனித வர்க்கத்திற்கான சமூக பொறுப்புடன் உற்பத்தி மற்றும் வெளியீடு செய்யப்பட வேண்டும். அது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், அந்த ப்ரொடக்ஷன் அண்டு அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அவங்க வந்து செய்யணுங்கிறாங்க. உற்பத்தியாளர்கள் தவிர்க்க முடியாத கழிவுகள் மற்றும் கழிவு நீரை வெளியேற்றும் பொழுது சுற்றுப்புற சூழல் மற்றும் மனிதர்களை பாதிக்காவண்ணம் இருக்க வேண்டும். அதேமாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த கழிவு நீரெல்லாம் வெளியேற்றும் போது என்ன பண்ணணும், சுற்றுச்சூழல் வந்து பாதிக்காத வகையில் அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும் அப்படிங்கிற. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு right to consumer protection. The consumer has a right to be aware of his right and remedies available to him. Reduce his grievances through publicity in the mass media. அதேமாதிரி ஒவ்வொரு நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை. நுகர்வோர் தனது உரிமைகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு அவரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவரின் குறைகளுக்கு தீர்வு காண ஊடகத்தின் மூலம் விளம்பரப்படுத்த வேண்டும். சரி, அவங்களோட குறைகள் என்னங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து சரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க.
அதேமாதிரி கன்சியூமர் ஹேஸ் ரைட் டு பி ப்ரொடெக்ட் அகேன்ஸ்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் விச் இஸ் ஹஜார்டஸ் ஆஃப் லைஃப் அண்டு ஹெல்த்து. அதேமாதிரி ஊடகத்தின் மூலம் விளம்பரப்படுத்த வேண்டும். நுகர்வோர் தனது வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்திற்கு அபாயகரமான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு எதிராக பாதுகாத்து கொள்ள உரிமை உண்டு. அதேமாதிரி விளம்பரத்தில் தடை பண்ணணும். அதேமாதிரி பண்ணாக்கா அந்த கன்சியூமர் தன்னோட லைஃப் ஸ்டைலை என்ன பண்ணிக்கணும், ரொம்ப ஆரோக்கியத்தோடும் எதிராக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் என்ன பண்ணிக்கணும், சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னாக்கா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் விச் ஆர் மேனுஃபேக்சர்டு வித் சப்ஸ்டாண்டர்ட் காம்போனண்ட் ஆர் விச் டூ நாட் கன்ஃபார்ம் டு த சேஃப்டி நார்ம் மைட் காசஸ் சீரியஸ் ஃபிசிக்கல் இன்ஜுரி to the user. Therefore, consumer need to be educated that they should use electrical appliance with ISI mark which stand testimony to the quality and standard observed in the manufacturingறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உற்பத்தி தரக்குறைவான கூறுகளோடு உற்பத்தி செய்யப்படும் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்காத நுண்ணலை கருவிகளை பயன்படுத்துவதனால் அதை பயன்படுத்தும் பயணிகள் கடுமையாக உடல் ரீதியாக தீங்கினை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நுகர்வோர் தனது பட்டறிவுடன் ISI குறியீடு உள்ள மின்சார உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். அது ISI முத்திரையிட்டதை என்ன பண்ணி வைக்கணும், முத்திரையுள்ளதாக வாங்கிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். உற்பத்தி தரமான பொருட்களை மட்டுமே தயாரிக்க வேண்டிய எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். அதேமாதிரி மேனுஃபேக்சர் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டியான குட்ஸை மட்டும் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்டான குட்ஸை மட்டும் என்ன பண்ணணும்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுங்கிறது என்ன பண்ணணும், மனசில் வச்சுக்கணும். அதேமாதிரி ரைட் டு பேசிக் நீடு அடிப்படை தேவைகளுக்கான உரிமை. சரி, எவ்ரி கன்சியூமர் ஹேஸ் ரைட் டு கெட் பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப் சச் ஆஸ் ஃபுட், க்ளோத்திங் அண்டு வாட்டர் அண்ட் ரைட் டு பியூர் அண்டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட். ஒவ்வொரு நுகர்வோருக்கும் அடிப்படை தேவைகளான உணவு, உடை மற்றும் சுத்தமான நீர் மற்றும் ஆரோக்கியமான சூழலுக்கான அடிப்படைகளை பெறுவதற்கு உரிமை உண்டு. சரியாப்பா, இதெல்லாம் கேட்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இட் இஸ் த லேட்டஸ்ட் அடிஷன் டு கன்சியூமர் பில் ஆஃப் ரைட். கம்யூனிட்டி லைஃப் சுட் பி ஃப்ரீ ஃப்ரம் வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். திஸ் வில் என்கேஜ் த குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு இது புதிதாக சேர்க்கப்பட்ட நுகர்வு உரிமையாகும். புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, இதை சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. மனித வழியின் தரத்தை மேம்படுத்துகிறது. இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களோட லைஃப்பை என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர். அடுத்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம், டியூட்டி ஆஃப் கன்சியூமர். சரியா?